दीपक्यादिगुणार्णां यतीन्द्रप्रवणं मध्ये रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनं मध्यमां मध्यगाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहि सद्यो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः प्रपद्यते पदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाख्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाकान्भक्ताग्रिरेणु परकालयतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनजन्म स्थेम बङ्गादिलीले विनद विविधभूगं राधरिक्षैकदीक्षे सुधि शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्तिरूप आराचर्य वटसुधाम् उपनिषद् दुग्धाप्ति मध्योद्धृताम् संसाराग्नि विजीवन व्यपगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमतिं व्यागाद दूरस्थिताम् आनीतां निजाक्षरे सुमनसः भौमात् पिबन्वन्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् अजीसमत्. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆனந்தியாத்திகரணம் அதானே. அதாவது ரெண்டு குணங்கள் இருக்கு. ரெண்டு ஏதோ ஒரு பொருளை சொல்றோம்னா ஸ்பெசிஃபை பண்றதுக்கு முதல்ல அதுக்கு இருக்கக்கூடிய பேசிக் குவாலிட்டிஸ் அது இருந்தா தான் அது மாடுன்னு சொன்னோம்னாக்க, மாடுன்னு சொல்றச்சே ஒரு முக்கோணமான ஒரு முகம், கழுத்துல தொங்கக்கூடிய சாஸ்திராங்கிற தலை சதை, கொம்பு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது மாதிரி இருக்கு. இதுதான் அந்த மாதிரி அது சொரூப நிரூபக குணங்கள்னு பேரு. இப்ப பிரம்மத்தோட சொரூபத்தை நிரூபிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிரம்மம் பேசணும். அது இதுக்கு இது ஜன்மாத்தியசியத்தகார் பார்த்தோம். அது இப்ப ஆக்கி அழித்து எல்லாம் பண்றதுன்னு. ஆனா செயல்தான். ஆனா அது எப்படி அறிகிறதுனாக்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது என்னைக்கும் எந்த நிலைமையிலும் மாறாது. ஞானமே வடிவானது, அனந்தம் அளவற்றது. இது ஸ்வரூப நிரூபக தர்மம். எந்த பொருள் நீங்க இதை பிரம்மம் நீங்க சொன்னீங்கன்னாக்க, அதுக்கு இந்த குணங்கள் இருக்கா, அது எப்பவுமே இருக்குமா, அது ஞானமா இருக்குமா, அது அளத்த கணிதா இருக்குமா, அப்படின்னா அது பிரம்மம். இது ஸ்வரூப நிரூபக தர்மம். அப்போ இதுக்கு உதாரணமா என்ன பண்ணாக்க, இப்ப கடல்னு சொன்னாங்கன்னு அர்த்தம். கடல்னா அது தண்ணி உப்பா இருக்கும். இது கடல் உப்பு தண்ணினா கடல் தண்ணின்னு சொல்ல முடியும் நம்ம. இது சொரூப நிரூபக தர்மம். சொரூபகனாக்க அதனுடைய இயல்பு தன்மையை அறுதியிடும் பண்புகள். அடுத்தபடி நிரூபித சொரூப குணங்கள் அப்படின்னாக்க, இந்த மாதிரி சரியாச்சு. காரணம் தெரிஞ்சு விட்டோம், உப்பு தண்ணீர்னு தெரிஞ்சு விட்டோம். அப்புறம் அதுக்கு மேல ஏற்பட்ட குணங்கள் இருக்கு பாருங்க, அந்த குணங்கள்லாம் சொல்றோம். என்னன்னாக்க, அது பெருசா இருக்கும், பறந்து இருக்கும், அதுல அலை அடிக்கும், சொல்றேன் அந்த மாதிரி. அதுக்கு அறுதியிடப்பட்ட குணங்கள். இப்போ உதாரணமா தங்கம் சொன்னாக்க, அது உலோகம், அது பேசிக்க தெரியும், அது ஒளிவிடும், தகடு கம்பியா பண்ணலாம். இதெல்லாம் தங்கம் தெரிஞ்சுட்டாக்க அது மெல்லிசை அழிக்க முடியும், தங்க ரேக்கா அடிக்க முடியும். இதெல்லாம் தங்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய குணங்கள். அதே மாதிரி பிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலத்துவம், ஆனந்தத்துவம் அமலத்துவம் தாத்தம் ஆகமத்துவம். இந்த பிரம்மத்துக்கு இந்த குணங்கள் இருக்கணும். அதனால எந்த ஒரு உபாசனம் பண்ணினாலும் இந்த குணங்களை நம்ம சேர்த்துக்கணும். அதாவது மற்ற எத்தனையோ குணங்கள் இருக்கணும். தகராகாசம் எடுத்துட்டு இருக்கோம், தகர உபாசனம் பண்ற வாழ்க்கை வீச்சின் ஒளியில இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம யோஜனை பண்றோம் வாஸ்தவம். ஆனால் அதை உபாசனம் முடிச்ச குணங்கள்லாம் என்ன இருக்குனாக்க, இந்த குணங்கள் எல்லாம் மனசுல வாங்கிக்கணும் நம்ம. ஏதாவது பேசிக் குவாலிட்டிஸ். அதே மாதிரி இப்படிப்பட்ட பிரம்மம் எப்படி இருக்கும், நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னாக்க, சுவாமித்துவம், சௌலபியம், சௌசீல்யம், கிருபை, இதெல்லாம் பார்க்கிறோம். அதாவது நம்ம எதை விரும்பி கேட்கிறோமோ அதை தரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கணும். அது சுவாமித்துவம். எல்லாத்தையும் எல்லா பொருளையும் தன்னுடையதா இருந்தா தான் நம்ம கேட்கக்கூடிய கூட தர முடியும். சுவாமித்துவம். சௌலபியம், நமக்கு தரணுங்கிற எண்ணம் இருக்கணும் அவங்களுக்கு. சௌசீல்யம், நம்மோட பழகக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ முதல்ல சொன்னது சத்தியம் ஞானம் அனந்தம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் அப்படிங்கிறது சொரூப நிரூபக தர்மம். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க, நிரூபித அப்படி பிரம்மமா இருக்கிறதுக்கு என்ன இந்த குணங்கள்லாம் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறோம் நம்ம. ஆக பிரம்மத்துக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அவசியம் நம்ம சொல்றோம். புரிஞ்சுதா?
இப்ப அடுத்து அப்படி என்ன பண்றோம்னாக்க ஒவ்வொரு பிரம்ம வித்தியத்தின 32 வித்தியை பார்த்தோம். 32 வித்தியிலையும் ஒவ்வொரு இது இன்சிஸ்ட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வைஸ்வானர் அக்னி அப்படின்னாக்க அக்ரம் நயதி, அது நம்மை நடத்தி செல்கிறது, முன்னோக்கி நடத்தி செல்கிறது அப்படிங்கிறது அது அது முக்கியமாப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பெருமாள்கிட்ட நீ பாக்குற திவ்ய இதுக்காக சொல்றேன், தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிருசிம்மனை பார்த்தோம்னாக்க அவர்கிட்ட கோபம் ஜாஸ்தி தெரியும். அதே படுத்தின பெருமாளா இருந்தான்னு வச்சுக்கோ சாந்தமா இருக்கக்கூடிய தெரியும். ராமனா இருந்தானே கையில வில்லு அம்பூச்சின்னு வீரத்தை காமிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி எல்லா குணங்களும் அது இருந்தாலும் அந்த அந்த குணங்கள்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணம் இதா தெரிகிற மாதிரி பிரம்மத்துக்கு ஒவ்வொரு வித்தியிலும் சில சில குணங்கள் நமக்கு விதப்படும். ஆனாலும் எந்த வித்தியா இருந்தாலும் இந்த பேசிக்கான குணங்களை நம்ம ஆகணும். எப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் போட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி போடுறோம். அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்ததுனாக்க அந்த பாயிண்ட்ல அந்த எம்முக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ் மாறும். ஆனா அந்த சிங்கிறது மாறாது, கான்ஸ்டன்ட் அவுட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு இயற்கையாகவே மாறாத குணங்கள் சிலது உண்டு, எப்பவுமே இருக்க குணங்கள் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிட்டே போற மேல குணங்கள் உண்டுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு சொல்றதுனாக்க ஏதோ இமானி இது என்ன பண்ணான்னாக்க இதை சொல்லணும். இதுக்கு பிருகு வருணனுடைய பிள்ளை, அவர் தன் அப்பாட்ட போனார். அப்பாட்ட போய் எனக்கு பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னார். பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கன்னாக்க அவர் சொன்னார், ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் பிரம்மேதி தத் விஜிக்யாசஸ்வ. இது தைத்திரியத்துல இருக்கு. எப்படின்னாக்க அவர்கிட்ட போய் எதிலிருந்து இந்த பிராணிகள் எல்லாம் தோன்றினவோ, எதனாலே அது காக்கப்படுகின்றனவோ, எதிலேயே திரும்பி லயமடைகின்றனவோ அது பிரம்மம். அது விஜிக்யாசஸ்வ, அது அறியப்பட வேண்டும், அறிந்து அடையப்பட வேண்டும், அதான் பிரம்மம் அப்படின்னார். இதைத்தான் நம்ம 2வது சூத்திரத்துக்கே பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி கேட்டதுக்கு என்ன பண்ணான்னாக்க அவனுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாராவது சொன்ன மாதிரி இருந்தாலும் யாராவது உலகம் படைக்கிறதுமா யாரும் இருந்தோமா, இல்லை ஒரு அழிஞ்ச பிற யாரா இருப்போமா? இருக்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதுக்காக ஒவ்வொரு உருவமா பண்ணி சொல்றேன். நீ இதை பார்த்துருக்கியா, அதை பார்த்துருக்கியா, அது மாதிரி. எப்படின்னாக்க அது என்ன பண்ணணும்னாக்க நீ முதல்ல என்ன பண்ணணும், இது போல கான்செப்ட் வச்சுக்கணும். தபஸ் பண்ணதுக்கு பத்தி சப்போஸ் தப்ப அது தபஸ் பண்ணினாக்க அதாவது மனசை கொஞ்சம் திருப்பி 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 மேல யோஜனை பண்ணிட்டு கொஞ்சமா தெரியும். உதாரணமா என்ன பண்ணினாக்க சிஷ்யன் போய் குருட்ட கேட்ட உடனே பிரம்மம் எதுன்னா அவர் கேட்டார், நீ எதனால உயிர் வாடுற? நான் சாப்பாட்டுனால அன்னத்தினால உயிர் வாடுறேன். ஸோ அன்னம் தான் பிரம்மம். ஸோ அன்னம் பிரம்மம் நம் பிரம்மம் சொன்னான். அப்புறம் அது ஏன்னா அவனுக்கு இன்குசிட்டிவ்னஸ் ஜாஸ்தி. பார்த்தான் எத்தனையோ பேர் சாப்பிடாமலே விரதமா இருக்கா, ஆனா அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஸோ அது பிரம்மமா இருக்க முடியாது அப்படின்னு திருப்பி போனான். அதே கேள்வி கேட்டான், எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்க. அவர் சொன்னார் அதே கேள்வி, நீ எதனால உயிர் வாடுற? நான் மூச்சு விடுறேன், அதனால உயிர் வாடுறேன். ஸோ அப்ப பிராணன் தான் பிரம்மம். ஸோ பிராணன் பிரம்மம். ஆனா எத்தனையோ பேர் மூச்சு அடக்க முடிகிறது, பிரம்மம் அடக்கிறது கூடியது இல்லை, அடக்க முடியாது. ஆக மொத்தம் இது இருக்க முடியாது, வேற ஏதோ எண்ணமா இருக்கணும்னு திருப்பி போய் அதே ஆச்சாரியன்ட்ட போய் கேட்டேன். ஆச்சாரியன் சொன்னான்னாக்க, உனக்கு இது வர்ணம் தோணிது இல்லையா, அதுக்கு எது காரணம்? மனம். வாழணும்னு எண்ணம் இருக்கு இல்லையா, எல்லா பிராணிக்கும் தான் உயிர் உழப்படாது வாழணும்னு எண்ணம் வருதுன்னு இருக்கும். அதனால மனம் பிரம்மம், மனமே பிரம்மம் வச்சுக்கோ அப்படின்னார். அதுவும் இருக்கு. கடைசியில் என்ன பண்ணா விஞ்ஞானம் அறியும் தன்மை, அது எல்லாத்தையும் சொன்னார். அதே மாதிரி கடைசியில இதுக்கெல்லாம் மேம்பட்டது ஆனந்தம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணினார்னாக்க ஒரு அழகா ஒரு உருவகம் பண்ணினார். எப்படின்னாக்க ஒருத்தன் இருக்கான், ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனுக்கு அன்னம் பிரம்மம், தலை, வலது பக்கம் இடது பக்கம், உயிர், வால் எல்லாம் பிரம்மமா இருக்கும். இதுக்கு 2வது பிராணனுக்கு பிராணன் தலை வாயுமா வச்சு, வியானன் வலது பக்கம், அபானன் இடது பக்கம், ஆகாசம் உயிர், உலகு இருக்க முதுகெலும்பு, வால்னா முதுகெலும்பு ஸ்பைனுடைய நீட்சி. 3வது மனம் வரைச்சு, மனத்துக்கு வச்சு யஜுர்வேதம் தலை, ரிக்வேதம் வலது பக்கம், சாமம் இடது பக்கம், கட்டளை அது கொடுக்கு இல்லையா, நீ அதை பண்ணு இதை பண்ணு குறியா ஜோதிஷ்டோமேன்னு சொர்க்காமம் எஜேத, இது மாதிரி கட்டளை கொடுக்குறது இல்லையா, அதுதான் அது அவருடைய உயிர்.
அதனுடைய வேதத்தை அறியும் தன்மை இருக்க, வேத கல்வி இருக்கே, அதுதான் முதுகெலும்பு. அதே மாதிரி விஞ்ஞானம் அறியும் தன்மை இருக்க, அதுக்கு என்னன்னாக்க ஸ்ரத்தை இருக்கு பாருங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்குசிட்னஸ், அது தலை. ஒழுங்கு, தட் ஃபாலோஸ் ரிதம், அந்த ஒழுங்கு வலது பக்கம். உண்மை, ஏன்னா வாட் எவர் யூ அப்சர்வ், நோட் பண்றோம் நம்ம, அந்த உண்மைகளை அனாலிசிஸ் பண்றதுதான் நமக்கு என்ன தெரியுது, ஆனா அது இடது பக்கம். யோகம், அது நினைச்சு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் உயிர். முயற்சி தளராமை. எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலா இருக்கும், நம்ம சயின்டிஸ்டே பண்ணிருக்காளே, எத்தனை ஃபெயில் ஆகி கண்டுபிடிச்சிருப்பா கடைசியில, அது இருக்கு, அதுதான் முதுகெலும்பு. அதே மாதிரி கடைசி அதெல்லாம் தாண்டி வரைச்சு, இதெல்லாம் லௌகீகமா நமக்கு தெரியக்கூடிய ஒண்ணும். இது தாண்டி வரைச்சு ஆனந்தம். ஆனந்தத்துக்கு அன்பே தலை. அப்புறம் இன்பம் வலது பக்கம், மகிழ்ச்சி இடது பக்கம், ஆனந்தமே உயிர். அதுல பிரம்மம் தான் அதுக்கு முதுகெலும்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை மனசுல வச்சுட்டீங்கன்னாக்க, ஆக இதெல்லாம் பிரம்மத்தோட ஒட்டி இருக்கு. சாதாரண உலகத்துல எடுத்துனாக்க ஒன்னொன்னுக்கு இது இந்த இப்படி இப்படி தலை இருக்கு, இப்படி வால் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா, இதே மாதிரி பிரம்மம் ஆனந்தமயமா இருந்ததுனாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. அப்படி இருந்ததுனாக்க அவனுக்கு தலையெல்லாம் அன்பாவே இருக்கும்னாக்க he loves the whole world. அந்த மாதிரி அன்பாவே தலை. இன்பம், அப்ப எப்ப ஒருத்தவன் உலகத்தை முழுக்க விரும்புறானோ அவனுக்கு துன்பமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. சரி, அப்போ இன்பமே இருக்கிறதுனால என்ன ஆகும், மனசு மகிழ்ச்சியா நிறைஞ்சிருக்கும். அப்போ டிராங்குலிட்டி எல்லாம் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படிப்பட்டதான் பிரம்மம். ஒரு உருவகத்தினால இதை காமிச்சு கொடுத்திருக்கார். ஆக பிரம்மம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது தெரியாத ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மேல் தலை, விழா பக்கம், முதுகு தண்டெல்லாம் சொல்லியிருக்காரு. இது என்ன பண்றாங்க, பிரம்மம் இந்த மாதிரி தலைகள் எல்லாம் சொல்றேன் இல்லையா, அப்ப அது இருக்க முடியுமா, மனுஷனால இருக்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்றான். அதுக்கு எதுக்காக இந்த அதிகாரம் வந்திருக்கு. இப்ப புக்குக்கு போ. பக்கம் 281 அதுல ஆனந்த பண்புகள் களத்தின் பெயர் தொடரும். 3ஆம் பாதத்தில் பிரம்மத்தின் பண்புகளும் அதை உபாசிக்கப்படுகளும் கோரப்பட்டு வருகின்றன. இதுவரை சில வித்தியைகளை ஒற்றுமை வேற்றுமைகள் பிராண வித்தியை சில கருத்துக்கள் நிறுவப்பட்டன. பிராண வித்தியை இதுக்கு அடுத்த காலத்தில் மீண்டும் ஆராயப்படுகிறது. இதுக்கு தொடர்ந்து பிராண வித்தியை ஆராயப்படும். ஆனா அது நடுவில் வித்தியைகள்ல முக்கியமா சில பாயிண்ட் சொல்லணும். அதுக்காக இது இடைப்பெறவில்லை, ஒரு இன்டர்பரேஷன் வந்திருக்கு. இது இடைப்பெறவில்லை. பிரம்மத்தை விட்டில்லா பண்ண சில அப்படிங்கிறது. அதாவது பிரம்மத்துக்கு அந்த பண்புகள் தான் எப்பவும் இருக்குமா. அதாவது பிரம்மத்துக்கு ஒவ்வொரு வித்தியில சில குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சே முன்னாடி என்ன பார்த்தோம், 2 வித்தியை எடுத்துட்டோம். அதுல எல்லாம் அந்த குணங்களை சேர்த்துக்கலாமா வேண்டாம் மாட்டோம். நம்ம 2 வித்தியும் குணங்கள் உண்டாங்க, ஒண்ணுதான் இல்ல இதுல வேறுபடுறது வேறுதான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதே மாதிரி இந்த பிராண வித்தியை முன்னால பார்த்தது தொடர்ந்து வருது. அந்த பிராண வித்தியில இந்த பிரம்மத்தோட குணங்கள் ஆராயப்படச்ச சில பிரம்மத்துக்கு இன்றியமையா சில பண்புகள் இருக்கு, அந்த பண்புகள் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இங்க டிஸ்கஷன் எடுத்துக்கிறது. அதான் பக்கம் 282 இங்க ஆராயப்படும் வேத வாக்கியங்கள். எவனிடமிருந்து இந்த பிராணிகள் உலகு தோன்றியதோ, எவனால் தோன்றியவை காக்கப்படுகின்றனவோ, எவனில் முடிகின்றனவோ அவன் ஆராயத்தக்கவன், அவன் பிரம்மம் என்பதால் பிரம்மம் உலகின் காரணமாதல். ஆக மொத்தம் பிரம்மத்துக்கு பிரம்மம் உலகத்துக்கு காரணமாகுதுங்கிறது அது இயல்பாகவே அதுக்குள்ள குணம். அதனால சொல்றச்ச பிரம்மத்துக்கு அமலத்துவம் ஆனந்தத்துவம் செய்ய இதுவே உலகத்துக்கு காரணம் அப்படிங்கிற மனசுல வாங்கிக்கணும். அதான் எதோவா இவானி பூதானி ஜாயிந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் பிரம்மேதி தத் விஜிக்யாசஸ்வ. எதிலிருந்து தோன்றியதோ, எதனால் காக்கப்படுகிறதோ, எதில் முடிவடைகிறதோ அது பிரம்மம், அது ஆராயத்தக்கது அப்படின்னு சொன்ன இந்த பண்பை முக்கியமா நம்ம எடுத்துட்டாகணும் எல்லாத்தையும். அப்புறம் அதுவே மாறிலி, ஞானமே ஆனது, அளத்திற்கரியது என்றும் சொல்லியா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன், அது என்னைக்கு மாறாது. இப்போ ஈஸ்வரன் சித்து அச்சித்துங்கிற ஈஸ்வரனுக்கு ஞானம் என்னைக்கு மாறவே மாறாது. நிச்சயமா அதுக்கு வேறுபாடு கிடையாது, விகாரம் கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு அதாவது சித்துக்கு ஞானத்துல ஏற்றவட்டம் உண்டு. அது எந்த உடம்பு எடுத்திருக்கோ, அது எவ்வளவு வயசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஞானத்துல ஏற்றவட்டம் உண்டு. அச்சித்துக்கு ஞானமே கிடையாது. சோ ஆக மொத்தம் பிரம்மத்துக்கு ஞானம் எப்பவுமே ஆனது. அது அளத்திற்கரியதுனாக்க அது இதுக்குள்ள அளவுபடுத்தி சொல்ல முடியாது. அதே போல் அப்படி சொல்றச்சா என்ன, அது எப்படி விளக்குறது, சொல்றதுதான் அந்த புருஷன் உணவே ஆனவன், பிராணனே ஆனவன், மனோமயன், விஞ்ஞானமயன், அறிவோனானவன் என்று மனிதனாக உருவப்படுத்தி அவனுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் தலை முதுகு தண்டு முதலியவர்களை உருவமாக கூறி இவனுக்கு இறுதியில் அவனுக்குள் வதிபவன் ஆனந்தமே ஆனவன். இப்படி ஒன்னா சொல்றேன். முதல்ல எடுக்க என்ன பண்றான், அன்னம்
ஏன்னா வெளியே தெரியக்கூடாதுதான் நமக்கு அன்னம் தொடர்ச்சி உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருளும் அன்னம்னு பேர் உண்டு. ஸோ நம்ம இதான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம் முதல்ல. இல்லப்ப அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அது என்ன? மனம். அனுபவிக்க தூண்டுறது நம்ம மனசு தானே. ஸோ அடுத்தது மனம் ஆயிட்டு. மனத்தினாலையும் மனத்தை கட்டுப்படுத்த முடியும்னாக்க அது கீழே ஒண்ணும் விஞ்ஞானம். ஏன் யாரு நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோஜனை பண்றோம் இல்லையா, இன்குசிட்னஸ், அது விஞ்ஞானமயம். விஞ்ஞானத்துக்கு அப்புறம் அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான்னாக்க அதுக்கு மேல படிச்ச அவன் வந்து ஆனந்தம். இப்படிப்பட்டவனுக்கு உள்ள யார் இருக்காரோ அவன் ஆனந்தமானவன். அவனுக்கு அன்பே தலை, மகிழ்வே வலப்பக்கம், இன்ப நுகர்வே இடப்பக்கம், அமைதியே உடல். அமைதின்னு சொல்றது டிராங்குவிலிட்டி. எதுனாலையும் டிஸ்டர்ப் பண்ணப்படாத ஒரு அமைதியான ஒரு நீர் தேக்கப்படுது அப்படி இருக்கும். அது அது பிரம்மே முதுகுத்தண்டு என்று தைத்திரியம் ஆனந்து சொல்கிறது. ஆத்மாவே என்ற முதலில் தனியாக இருந்தது. ஐத்திரிய உபனிஷத்து என்ற போன்ற வாக்கியங்கள் பிரம்மத்தின் பண்புகளை கூறுகின்றன. இந்த பண்புகள் இருக்கு. இது பிரம்மத்துக்கு இன்றையாத பண்புகள். இதை விட்டு விலகி பிரம்மம் இருக்க முடியாது. அவன் என்ன சொல்றோம், ஒரு மனுஷன் எடுத்திருந்தாக்க அவனுக்கு ஒரு தலை, 2 கை 2 கால், இந்த மாதிரி கண்ணு மூக்கு இருக்கும். இது பேசிக் திங். ஒரு குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், ஆனா அழகா இருக்கலாம், அழகில்லாம இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் மாறக்கூடியது. ஆனால் ஒரு மனுஷன் சொன்னாக்க அவன் இந்த பேசிக் திங்க இருக்கக்கூடியது. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு இந்த குணங்கள் விளங்கக்கூடியது. அதனால எந்த ஒரு உபாசனத்திலும் இந்த குணங்களை முக்கியமாக கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்றா, அதுக்கு ஆப்போசிஷன் இருக்கு சிலது. எப்படின்னாக்க இங்க கூறப்படும் மாற்று கருத்து பண்புகள் யாவும் கொள்ளத்தக்கன என்பதாலேயே உருவகிக்கப்படும் பண்புகளும் செல்வமுடைமை, காம்பீரியம், வள்ளத்தன்மை, கருணை மொழியம் மற்ற இடங்க பண்பு கொள்ளப்பட வேண்டும். செல்வம் அப்படி சொல்லினாக்க அது மற்ற குணங்கள் இல்லையா, அவனுடைய குணங்கள் இருக்கு. என்னாச்சு, செல்வமுடைமை, அவன் தான் ஈஸ்வரன். எல்லாத்தையும் அவனுடைய சொத்தா இருக்கு. ஆனால் அவன் தான் செல்வந்தன், அவன் தான் எல்லாவற்றையும் உடையவன் ஈஸ்வரன் என்பதையும். காம்பீரியம்னா அவனுடைய குணங்கள் நடைமுறையாகட்டும், அவனுடைய செயலாகட்டும் எல்லாம் மிஞ்சி இருக்கக்கூடியது காம்பீரியம். வள்ளத்தன்மை கேட்டது கொடுக்குறான், அது வள்ளத்தன்மை. கருணை உடையவன். இது எல்லாத்தையும் இதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு உடனே இதுக்கு ஒரு கேவியட் போடுறாங்க. ஆத்மா என்று சொல்லி தலை முதலியவற்றை கூறப்பட்டுள்ளார். ஜீவாத்மாவை குறிக்கும். இப்ப என்னாச்சு, இதெல்லாம் பண்ணி இவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆத்மான்னு சொல்லி அந்த தலை வலது விழா இடது விழா முதுகுத்தண்டு சொன்னதுனால இது ஆத்மாவை ஏற்கப்படாது அப்படிங்கிறது இவருடைய. அப்போ அது இது பூர்வபக்ஷம். அப்புறம் இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். ஆனந்தாதய பிரதானசிய உபாசனைக்கு இலக்காகும் பிரம்மத்திற்கு ஆனந்த முதலிய பண்புகள் விட்டிலங்காதவை. ஆதலின் அவை எல்லா வித்தியர்களும் சேர்த்து உபாசிக்கத்தக்கவை. நமக்கு ஒவ்வொரு வித்தியா தகர வித்தியால ரொம்ப சின்ன அணுவா இருக்கக்கூடியவன், அதான் பிராண வித்யா. அதை பண்றச்சே அப்ப என்ன பண்ணணும், அவன் ஆனந்தம் உள்ளவன் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். அது விடப்படாது. அது மாதிரி அவனை விட்டு போகாத ஒரு குணம் அதை வச்சுக்கணும். பிரியசரஸ்வாத் பிரபுதி உபாசை அபசயோகி. அன்பே தலை முதலிய உருவப்படுத்துவதற்காக கூறப்படுவதாலும் அதையே பண்பனை கொண்டால் தலைக்குரிய தளர்ச்சி உடையதாக வேறுபடுகிறது. என்ன பண்ணும், இல்ல மனுஷன் சொன்னாக்க பெருவன் மனுஷனானாக்க அவன் கிழவனாவானே, இளைஞனா இருப்பானே இப்படின்னு அதை எடுத்துக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னாக்க ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஒன்று கற்பனை பண்ணிக்கோ. அப்போ நம்ம சொல்றச்சே அவனுக்கு மனமே தலைன்னா மனசுக்கு தலைன்னு இருக்காது, கிடையாது. அதனால மனமே தலைன்னு சொன்னாக்க இது மனுஷனாக வேணும்ன்றிருக்கு. அது அதுக்கு தளர்ச்சிகள் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுக்காக ஒரு பெண்ணுடைய முகம் தாமரை மாதிரி இருக்குனாக்க அப்ப ராத்திரி ஆச்சுனாக்க மூடிடுமா அப்படி கேட்கக்கூடாது. இது உபானத்துக்காக சொல்லிருக்கு. எதுக்குனாக்க ஒன்னும் புரியாதவனுக்கு நான் புரியறதுக்காக விளக்க சொல்லிருக்கு. இசையத்வார்த்த சாமானியாது மற்றவர்கள் வேறுபட்டு பிரம்மம் என்ற வருகையில் தோன்றும் ஆனந்தம் போன்றவை கூடவே தோன்றும் அதனால் சேர்ந்து உபாசிக்கத்தக்கவை. என்ன பண்ணணும்னாக்க நீ பிரம்மம் சொல்றச்சே பெருமை அவன் மனுஷன் மாதிரி இருப்பான், அவனுக்கு வாதப்புக்கு அதுக்கு தலை, இது உனக்கு தெரியறதுக்காக சொல்லு. இப்போ ஏதோ ஒரு ஊர்ல அவன் ஆணையே பார்க்காத வரக்காச்சு. நம்மளாம் யாருக்கு கங்கா எத்தனை பேர் பார்த்துருப்போம், நேரம் பார்த்துக்க மாட்டோமே. இங்கே சூரிய பார்த்து தான் உண்டு, இல்லை நேரம் போய் பார்த்து கிடையாது. ஆனா நமக்கு அந்த கங்காரு படம் போட்டு காமிச்சாக புரியுது இல்லையா, கங்காரு உண்டு. இப்போ நமக்கு தெரியறதுக்காக போர்டுல இந்த படத்தை போட்டு காமிக்கிறார், ஒரு படத்தை எடுத்து வச்சு காமிக்கிறார். அப்ப காமிக்கிறச்சே அந்த படம் தான் அதுதான் கங்காருன்னு சொல்ல முடியுமா நம்ம, இல்லை இல்லையா? அதுக்காக நம்ம மனசுல என்ன அதை பத்தின என்ன ஏறதுக்காக நமக்கு இதை சொல்லி வச்சிருக்காங்க. எத்தனையோ பிராணிகளை நம்ம படத்தை தான் பார்த்துருக்கோம், நேரம் பார்த்தது இல்லை. அப்போ நமக்கு தெரியறதுக்காக சொன்னதை வச்சுட்டு இது இவ்வளவுதான். அப்ப அதுக்கு குட்டி போடும் அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா கேட்கக்கூடாது. அதுதான் சொல்றாரு. ஆத்தியாயனாய பிரயோஜன அபாவாத்து உபாசிக்க எளிதாக இருந்ததாகவே பிரம்மம் தலைய முதலிய உருவங்களாக உருவகிக்கப்படுகிறது. வேறு பயன் தெரிகிறது. இதுக்காக நம்ம அவனை உபாசனை பண்ணோம். உபாசனை பண்றச்சே பார்த்தாக்க பிரம்மம் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாக்க நமக்கு என்ன தெரியும், எல்லா மனுஷனை பார்த்துருக்கோம். என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்கார், கருடவான மாதிரி மூக்கு இருக்கு அவருக்கு அப்படி இருக்குமான்னு கேட்டாக்க அப்போ மற்ற சப்ப முக்கா இருக்கா இல்லைன்னு ஆயிடும் இல்லையா, அப்படி இல்லை. அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுஷன் உருவகப்படுத்தி அதுக்கு தலை வலது பக்கம் இடது பக்கம் முதுகு தண்டு மூலையை பண்றதுக்கு. அதனால அதை எடுத்துக்கிற வச்சு அது ஏதோ ஒரு பழமை சொல்றோம் வச்சுக்கோ. பரமத்துக்கு பால் குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்பதற்கு பால் குடிச்சேன்னா தப்பு நினைப்பா அப்படின்னு யாரும் மெட்ராஸ் சொல்றாங்க. பரவரமே கிடையாது, அவன் பால் குடிக்கல. நான் எதுக்காக அப்ப நீ தகாத இடத்துல செஞ்சேன்னாக்க உன்னை தப்பு நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு, எடுத்துக்கிற வச்சு அவன் எங்க பரமத்துல இருந்தா எங்க பால் குடிச்சா அப்படி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஆத்மசப்த ஆச்ச ஆத்மா என்ற குறிப்பிட்டால் அது உருவத்தது என்றே காட்டப்படுகிறது. அப்ப பிரம்மத்துக்கு இவ்வளவு எல்லாம் சொல்றச்சு ஆத்மா அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய ஆத்மான்னு சொல்றச்சே நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆத்மாவுக்கு கண்ணுக்கு புறப்படாது. அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய
எல்லாத்துக்கும் மேம்பட்ட ஆத்மாவானவன் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்றதுனால அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு கண்ணுக்கு தெரியுற மாதிரி காமிக்கிறதுனால அதுக்கு பேர் அதுக்கு உருவப்படுத்திருக்கிறதுனால ஒண்ணு அது வந்து ஆத்மா சொல்றதுனால இது வந்து இது இல்ல உருவப்பட்டது தெரிஞ்சுக்கணும். ஆத்மா கிரகீத இதரபதி உத்தராது வேற இடங்கள் தொடர்ந்து ஒரு சொல்லாலும் ஆத்மா என்பது பரமாத்மாவை காட்டுகிறது. உடனே சொன்ன ஆத்மா சொல்லிக்கலையா, அப்ப ஜீவாத்மா ஏற்கக்கூடாது. அதுல இதுக்கு முன்னாடி பின்னாடி பாரு என்ன கேள்வி, எதெல்லாம் தோன்றியது, எதில் அடங்குறதுன்னு சொல்லிருக்கு. அது நிச்சயமா ஜீவாத்மா இருக்க முடியாது. ஏன்னா நீயும் ஜீவாத்மா, இவங்ககிட்ட தோன்றி உங்ககிட்ட அடங்குறதுனாக்க நீ கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. அதனால ஆத்மாவால படைக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை பண்றது பரமாத்மாவை தான் இருக்கணும். அன்மையாதி சேத் அவதரணத்து ஆத்மா என்னும் சொல் மனம் பிராணம் முதலியவற்றை குறிக்கிறதே எனில் தவறில்லை. அங்குமை பரமாத்மாவே என்று ஏற்ற காரியத்தினால் இடப்படுனாக்க இன்னொரு பரத்து அந்யோந்தர ஆத்மா மனோமய அந்யோந்தர ஆத்மா விஜயானமய அப்படின்னு சொல்றச்சு. இப்போ ஆத்மான்னு சொல்றேன், இது பரமாத்மா. அதுவே மனம் சொல்றேன், அதே விஜயானம் சொல்றேன். அப்ப பின்ன அது ஜீவாத்மாவையே இருக்கக்கூடாது அப்படின்னாக்க அப்படி இல்லை. ஆத்மாங்கிற சொல்ற சப்தம் எல்லாமே இது எதை பத்தி பேசுற பிரச்சனை, இது பரமாத்மா பத்தி நம்ம பேசுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாமே பரமாத்மாவை தான் குறிக்கிறதை தவிர்த்து ஆத்மாவை குறிக்கிறது இல்லை. நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்க எல்லாத்தையும் இப்போ ஒருத்தருக்கு விளங்க வைக்கிறதுக்காக ஒரு சில பிளான் போட்டுக்காங்க. வீடு கட்ட பிளான் போட்டு பார்த்தீங்களா, சுவாமி இதுதான் டைனிங் ரூம், இதுதான் டிராயிங் ரூம், அப்படி நமக்கு டேபிள் மேல வச்சுருக்கோம். டேபிள் மேல வீடு பார்க்க முடியுமா? நமக்கு தெரியறதுக்காக இது எல்லாத்தையும் ஈஸியா புரியறதுக்காக அது சொல்றது. ஏன்னாக்க எல்லாத்தையும் சொல்ற செய்ய அந்யோந்தராத்மான்னு அதுக்குள்ள போய் கடைசியில போய் படிச்சேன் அது பரமாத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மா சொல்றதுனால எல்லாமே முதல்ல இருந்து வர்றது அந்த ஆத்மாவை நோக்கமா பண்ணதான். முன்னாள் ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற சமயத்திலே சொன்னேன். ஒரு தேங்காய் மட்டையோட தேங்காய் விழுந்திருக்கு. இது என்ன பேருன்னு கேட்டா தேங்காய் மீங்க. மட்டையை உடிச்சிட்டு இந்த ஓட்டோட கேட்டா அதையும் தேங்காய் மீங்க. அப்புறம் என்ன பண்றேன், அதை உடச்சிட்டு இந்த பருப்பு எடுத்தோம்னாக்க அதையும் தேங்காய். இப்போ உள்ள இருக்கிற பருப்புனால மற்றதுக்கெல்லாம் தேங்காய் பேர் வந்தது இல்லையா? அதே மாதிரி உள்ள இருக்கிற பிரம்மத்தினால எல்லாத்தையும் பிரம்மம் வேற குறிக்க விட்டுருது. எது மட்டும் அதை கம்ப்ளீட்டா பிரிச்சு பார்த்து கடைசியில் அது உள்ள வரிசை ஓ இதுதான் ஆனந்தமா இருக்கு இல்லையா, இதுதான் பிரம்மம் அப்படிங்கிற முடிவு போறதுக்காக இந்த சூத்திரங்களுக்கு ராமச்சந்திர விளக்கம். உபாசிக்க பிரம்மத்திற்கு இன்னாத பண்பு ஆனந்தம், அதனாலேயே அது அடைந்து அனுபவிக்கத்தக்கதாகிறது. சுவாமி நம்ம எதுக்காக பரமதம் இங்க வந்து லைஃப்ல 1000 கஷ்டம் இருக்கு. அதான் அவன் புலி துரத்துல வந்து பள்ளத்துல விழ பார்த்து வேற படிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கச்ச மேல புலி கீழே பார்த்தா பாம்பு இருக்கு. இப்படி இருக்கச்சே மேலே இருந்து தேன் குடு ஒன்று உடஞ்சி அதுல தேன் சொல்றச்சே இவன் இந்த கையை பிடிச்சி அதை நக்க போறான். அப்பதான் பாக்குறான் தான் பிடிச்சிட்டு இருக்கிற வேற ஒரு எலி கரு கடிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல கீழே விழுந்துலாம் போல் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம இன்னைக்கு சம்சாரத்தில் இருக்குது. நமக்கு கிடைக்கிற இன்பம் என்னன்னாக்க மேலேருந்து விடக்கூடிய தேனை ஒரு சொட்டு நக்கிறோம் பாருங்க, இதுதான். அப்படி இருக்கிறதுக்கு நம்ம நிலையான ஆனந்தம் தான் போறோம். அப்போ நம்ம போறதுல ஆனந்தம் இல்லைனாக்க ஆக பிரம்மமானது ஆனந்தமே ஆனது. சார்ஜ் உபாசிக்கப்படும் இலக்கான பிரம்மத்திற்கு இன்மையாத பண்பு ஆனந்தம். அதனாலேயே அது அடைந்து அனுபவிக்கத்தக்கதாகிறது. பிரம்மத்தின் ஆனந்தத்தை ஆராயப்புக்க வேதம் நலம் வளம் திறம் எழில் யாவும் பொருந்திய உடைய ஒருவன் இவ்வுலகம் முழுவதையும் தடையின்றி மகிழ்வுடன் ஆண்டு ஒருவனாக கற்பனை செய்து அவரது ஆனந்தத்தை ஒரு அழகு என கொண்டு அதனால் மேலவர்கள் உள்ளோர் அனுபவிக்கும் ஆனந்தங்களை அளந்து ஆன்மோனின் ஆனந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சது. நான் பார்த்தோம் முன்னாலே வயசு 25 வயசு தான். உடம்புலையோ மனசுலையோ எந்த கோளாறுகளும் கிடையாது. அதே மாதிரி அந்த உலகத்தை முழுக்கலாம். இந்த கண்ட்ரி இல்லாம உலகம் முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நாட்டுல பயம் சண்டை சச்சரவு திருட்டு இது எதுவும் கிடையாது. நம்ம ராமராஜ்யம் மாதிரி இருந்தது. அவனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கும்? அவன் ஆனந்தம் ஒரு யூனிட் வச்சுட்டு, ஏன்னா பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அடக்கிறதுக்காக இதை ஒரு யூனிட் வச்சுட்டு அப்புறம் அது 100 ஆக இந்த மாதிரி ஒரு கற்பனையா ஒரு மனுஷனை சிருஷ்டிச்சுக்கிட்டு அவனுடைய ஆனந்தம் ஒரு யூனிட் எடுத்துட்டது. அது அப்படி 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் கடைசியில 10^20 அது வந்த உடனே இது வந்து யாருடைய ஆனந்தம்னாக்க பிரம்மாவுடைய ஆனந்தம். பிரம்மா இந்த 14 உலகம் தலைவன். அவருடைய ஆனந்தம் இந்த மனுஷனுடைய ஆனந்தத்தை போல 10^20 டைம்ஸ். இப்போ பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அடக்கிறதுக்கு இந்த பிரம்மாவுடைய ஆனந்தம் ஒரு யூனிட்டா வச்சுக்குவோம். இப்படி பண்ணினாக்க ட்ரை பண்ணிது முடியல. இதே மாதிரி 20 டைம்ஸ் 10^20 போச்சு, 10^20 போச்சு. அப்பவும் அது ரீச் பண்ண முடியல. திருப்பி அகைன் இந்த மாதிரி எத்தனையோ டைம் பண்ணியும் பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அதனால அளக்க முடியல. அப்ப என்ன பண்ணிதுனாக்க பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அளக்க முடியாது. என்ன தெரிஞ்சுட்டேனாக்க அளக்க முடியாது. சில மேத்ஸ்ல சில சீரிஸ் சொல்லுவா, இந்த சீரிஸ் இன்ஃபைனைட் சீரிஸ் எங்க போய் முடியுது தெரியாதும்பா. தெரிஞ்சுக்கிறதா நியாயமே. அது முடியும் தெரிஞ்சுனாக்க தப்பு. அந்த மாதிரி பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. அதாவது பிரம்மத்துடைய ஆனந்தம் அளவுக்கு அப்பாற்பட்டது. அதைத்தான் பார்த்தோம். ஏதோ வாச்சோ ரிவத்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு போட்டு அந்த மாதிரி அவனுடைய ஆனந்தமாகிற குணமானது அளத்தற்கு அறியது அப்படின்னு நம்ம தெரியல நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்னாக்க இந்த ஆனந்தம் ஒரு பண்பு இருக்கு இல்லையா, இந்த ஆனந்தம் தான் என்ன யாருக்கு இருப்போம். ஆனந்தம் சொன்னாக்க ஆனந்தம் தனியா இருக்க முடியாது, அது யாரையா சார்ந்திருக்கணும் இல்லையா. அப்ப யாருக்கு? அப்போ அது ஒரு பொருளை சார்ந்திருக்கச்சு அந்த பண்புடையதுதான் எது பிரம்மம். ஆகவே பிரம்மத்துக்கு ஆனந்தம்ங்கிற பண்பு உண்டு. முன்னாலே பார்த்தோம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் உண்டு. அதை வச்சா சொல்றது
உடைய ஒருவன் இவ்வுலகம் முழுவதையும் தடையின்றி மகிழ்வுடன் ஆண்டு ஒருவனாக கற்பனை செய்து அவன் அந்த ஆனந்தம் ஒரு அழகு எனக் கொண்டு அதனால் மேலுலகில் உள்ளோர் அனுபவிக்கும் ஆனந்தங்களை அளந்து நான்முகனின் ஆனந்தம் அதே போல் 10,000 கோடி கோடி 10 என கணக்கிடுகிறது. நான்முகனின் ஆனந்தத்தை ஒரு அழகாக கொண்டு அளக்க முயன்றும் பிரம்மத்தின் ஆனந்தத்தை அடைய இயலாது பின்வாங்கியது. அதனால் எங்கு சொற்கள் பயனற்று போயிட்டனவோ, எது மனத்தாலும் அளக்க இயலாததோ அது பிரம்மத்தின் ஆனந்தம் என முழங்கியுள்ளது. ஆகவே அப்பண்பு பிரம்மத்தை விட்டிலங்காததாகவும் யாவராலும் வேண்டப்படுவதாக உள்ளதால் அது எல்லா விதிகளும் இதர பண்புகளுடன் சேர்ந்து நினைவுறுத்தக்கது. நம்ம எத்தனை பண்புகள் பார்த்தோம். அதனால அது சொல்றச்சே பிரம்மமானது ஆனந்தமே ஆனது அப்படிங்கிறது என்ன வச்சுக்கணும். உபாசகனுக்கு பண்பற்ற ஒன்றை தன் மனத்தில் தன் உருவகப்படுத்த இயலாது. ஒண்ணுமே இல்லாத யாராவது திரும்ப முடியுமா? இது வந்து இட் இஸ் ஆல் ஆஸ் இட் இஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, அதை நம்ம அதனுடைய பண்பை வச்சு தான் அது இது பண்றோம். நாற்காலிக்கு 4 கால், கட்டிலுக்கு 4 கால். ஆனாலும் நாற்காலி வேற, கட்டில் வேறங்கிறோம். ஏன் நாற்காலில பின்னால் சாஞ்சிக்கிறதுக்கு வழி இருக்கு, இல்ல ஸ்டூல்ல நாடு உட்கார மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி அதில் வேறுபடக்கூடிய பண்புகள் இருக்கு இல்லையா? எந்த ஒரு பொருளும் அது பண்பால மட்டும்தான் அறிய முடியும். பண்பே இல்லாத ஒரு பொருள்ங்கிறத நம்ம கன்சீவ் பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்னாக்க இந்த பண்புலாம் இல்லாத ஒரு பொருள் சொல்லணும். நெகட்டிவ் சொல்ல முடியா? அது ஒரு குவாலிஃபிகேஷன் தானே இருக்கு. அந்த மாதிரி உபாசகனுக்கு பண்பற்ற ஒன்றை தன் மனத்திருத்தி தன் மனத்தை உருவகப்படுத்த இயலாது. எனவே அதுக்கு பற்றுக்கோடாக பிரம்மத்திற்கு தலை முதலியவற்றை உருவகப்படுத்தியது. என்ன பண்ணாக்க மனுஷன் தான் பார்த்திருக்கான், திருப்பி மனுஷனை பார்த்துட்டு இருக்கான். ஒரு மனுஷனை பார்த்துட்டு இப்படி ஒரு மனுஷன் தானே வச்சுக்கோ, எப்படி இருக்கு பாரு, அதுக்கு மேல இருந்தா எப்படி தான் இருக்கும் பாரு, அது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு தனித்தனியா சொல்லி ஒரு மனுஷன் என்ன பதியறதுக்காக அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். முன்பே ஆத்மாவை நேரில் செல்வோனாகவும் தேர் குதிரை கடிவாளம் பாதை முதலியவைகளை உருவகப்படுத்தியது. அதனால பண்ண அதே மாதிரி அப்ப இப்படிப்பட்டவன் நீ அந்த ஆனந்தமா இருக்க அவன் அடையணும். அது எடியா கிடைக்க நீ வந்து தேர்ல போயிட்டு இருக்க, உன்னுடைய புத்தி தான் சாரதி, இதுதான் மனம் தான் கடிவாளம், 5 புலன்கள் தான் குதிரைகள். அது ஒழுங்கா நடத்தி வைத்துனாக்க நீ அதை போய் சேருவே, இல்லைனாக்க வீணா அந்த தேர் கீழே விழுந்து அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தெரியா. அந்த மாதிரி உருவகத்தெல்லாம் சொல்லியிருக்கு. உடனே கேட்டாக்க பரமத்துக்கு போய் இந்த மாதிரி தேர் இருக்கா அப்படின்னு கேட்பல முடியாது. எவன் ஒருவன் இந்த குதிரைகளை அடக்கி தன் புத்தினால இந்த குதிரைகளை அடக்கி நேர் வெளியில போறானோ அவன் ஹி ரீச்சஸ் தத் விஷ்ணு பரமபதம், விஷ்ணுடைய பரமமான உலகத்தை அடைகிறான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆக மொத்தம் விஷ்ணு உலகத்துக்கு வந்து ஒரு தேர் இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக சொல்லியிருக்குது. தேர் குதிரை கடிவாளம் பாதை முதலில் உருவகப்படுத்திருக்கு. உபாசகனுக்கு தலையாய பொருளடக்கம் என்று விளைக்கப்பட்டுள்ளன. அதே போல் இதை கொள்ள வேண்டுமே அன்றி வளர்ச்சி தளர்ச்சி உள்ள உடலாக கொள்ளக்கூடாது. உடனே அந்த குதிரை எவ்வளவு தூரம் போனமே, அதுக்கு நடுவில் டயர்டா இருக்குமே, அதுக்கு எது ஃபொரேஜ் எங்க கிடைக்கும், அதுக்கு ஆசுவாசப்படுத்தணுமே, நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ வந்து உன் மனசை கண்ட்ரோல் பண்ணி உன் மனசனாலே அடைய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது தேர்வு சொன்ன உடனே இந்த தேர் இது கல்லாலானதா இல்ல மரத்தாலானதா இல்ல உலகத்தாலானதா கேட்டு இருக்க கூடாது. இதை வலியுறுத்தவே ஆத்மா உருவற்றது என்று எங்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆத்மா உருவற்றது வரைச்ச இப்ப என்ன ஆச்சுனாக்க உருவுள்ள ஒன்று தான் வளர்ச்சி இருக்க முடியும். நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஒரு இடத்த பாக்குறோம், அந்த இடம் ஒரு வேகன் பிளாட்டா இருக்கு. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அங்க ஒரு குடிசை போட்டுருக்கு. 4 வருஷம் கழிச்சு பார்த்தா அங்க பெரிய பிளாட்டே வந்திருக்கு. இந்த மாதிரி வளர்ச்சி தளர்ச்சினா எதுக்கு உருவம் இருக்கோ அதுதான் வரும். உருவம் இல்லாத ஒண்ணுக்கு வளர்ச்சி தளர்ச்சி இருக்க வழி இல்லை. அதனால பிரம்மத்துக்கு ஆனந்தம்ங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அதுக்கு வளர்ச்சி தளர்ச்சி இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ற, அதுக்கு தலை எல்லா பக்கம்லாம் போட்டுனாக்க ஓஹோ வயசாச்சுன்னா அதெல்லாம் வெயிலாக விட போட்டுருக்கு அப்படின்னு நினைக்காது அப்படின்னு. மேலும் யாவுமே பரமாத்மாவால் நினைக்கப்பட்டுள்ளது என்பதால் மனம் மூச்சு காற்று முதலியவையும் ஆத்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப சிம்பிள் திங். நீங்க நம்ம இதில் உட்காந்துருக்கீங்க, ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த சேர் மண் அப்படிங்கிறேன். என்ன சார் மண்ணா என்ன உடலையே சேரலாம் இல்லையா? அது எதுல இருந்து வந்தது? பாலியத்திலிருந்து பாலிமர் சைட்ல இருந்து வந்தது. இந்த பாலிமர் சைட்ல மட்டும் எங்க வந்தது? அது இது இந்த மரத்துல இருந்து கிடைச்சு, இந்த இதுல இருந்து கிடைச்சு, அதெல்லாம் எங்க கிடைச்சது? மண்ணில் கிடைச்சு. ஆக மொத்தம் இந்த உலகத்துல உலாவக்கூடிய எல்லா பொருளும் மண்ணில இருந்து தான் வந்திருக்கு. அது என்னாக்க அவங்க டைரக்டா தெரிய ஒழிய இன்டைரக்டா மண்ணு வந்திருக்கு தெரியுது. அது மாதிரி இதை மண்ணுன்னு சொன்னாக்க தப்பு இல்லை. அதனால இது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். மேலும் யாவே பரமாத்மாவுக்கு நிறைக்கப்பட்டு இருந்தாலும் மனம் மூச்சு காற்று முதலியவையும் ஆத்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இவைகளை ஒரு முதல்நிலை மாணவன் மனத்தில் படிக்கும்படியாக உணவு, பிராணன், மனம், அறிவு, உயிர் அதனுடன் உறைபவன் என்று படிப்படியாக ஏற்றி விளக்கி கூறப்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே போறோம். நம்ம சிம்பிள் திங் 9th 10th படிக்கிறோம்னா லைட் டிராவல்ஸ் சைட் கொடுத்துருக்கோம். ஸோ வி ஆர் பிலீவிங் நிறைய லென்ஸ் எல்லாம் போட்டு அதில் 1/v + 1/u = 1/f எல்லாம் ப்ரூவ் போட்டோம், எல்லாம் பண்ணிடணும். அது கரெக்ட் தான் இருக்கு. ஆனா நீங்க மேலே போய் பிஎஸ்சி வந்தீங்கன்னாக்க அப்ப என்ன சொல்றான், லைட் டிராவல்ஸ் இன் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் இஸ் சோ ஷார்ட், அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் அதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் வருது. வேவ்ஸா இருக்கிறதுனால அதுக்கு என்ன குவாலிட்டிஸ் வருது, டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கிறோம். அது மாதிரி நம்ம வந்து முதல்ல பார்க்கறதுக்கு மனுஷனுக்கு தெரியறதுக்காக ஒரு மனுஷனுக்கு இமேஜின் பண்ணிக்கோ, அவனுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அதுக்கு மேம்பட்டது அப்படின்னு போனா தான் அவனுக்கு அது புரிய வரும். இப்படி இல்லாம எடுத்த உடனேயே லைட் டிராவல்ஸ் இன் வேவ்ஸ் சொன்னேன்னாக்க நிச்சயம் கொஞ்சம் ஒத்துக்காது, மனசுல பதியாது. மென்டல் மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு ஏற்கனவே இருக்காது. அதை படிப்படியாக கொண்டு போனாக்க அது மனசுக்கு புரியும். அதுக்கு அதை கொண்டிருக்கு. இது இக்காலத்தால் நிறுவப்படும் கொள்கை. பிரம்மத்தை உபாசிக்க பற்பல வித்தியைகளும் அவர்களுக்கு தனித்தனியாக பற்பல பண்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன.
ஆயினும் ஆனந்தம் என்னும் பண்பு யாவற்றுடனும் சேர்த்துக் கொள்ளத்தக்கது. இது தவிர நீர்மை, வெள்ளத்தன்மை போன்ற பிரபத்துடன் இருப்பையாயினும் யாவற்றையும் கொள்ளல் பண்ணி வரைக்கும் பாரதமாம் என பெருகுமாதலாம் அவ்விடங்களில் பெற்றுக் கொள்ளத்தக்கவை. இது 10 குணங்கள் இருக்கு. அப்போ பெருமாளுக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு வெள்ளத்தன்மை கிடையாதா, ஒரு வீரம் கிடையாதுனாங்க, எல்லாம் உண்டு. அது எப்ப தேவையோ அப்பதான் எடுத்துக்கணும். ஆனால் இயல்பாக இருக்கக்கூடிய ஆனந்தம் தன்மை எல்லா குள்ளிலும் பழிச்சே ஆகணும், அதை மாற்றப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் டவுட் உண்டா? கிளியரா இருக்கு சாமி, டவுட் இல்ல, கிளியரா இருக்கு, நன்றி. உங்களுக்கு எதுவும் இல்ல சுவாமி. ஏன்னா நம்ம முன்னாடி இதே மாதிரி அப்படியே ஆனந்தாதிகரணம் படிச்சிருக்கோம். இதே தான் வந்தது. அதுலயே அந்த முதுகெலும்பு எல்லாமே இருக்கு. பார்த்தேன் அதுல அப்படியே இருக்கு. இதே திரும்பி அதை இன்சர்ட் பண்றாங்க. அதுல இல்ல உடனே என்ன பண்ண அப்புறம் நினைச்சுக்கிட்டான், நீ தலையெல்லாம் சொல்லிருக்கே, அப்ப இந்த தலையினாங்க மனுஷன் தானே இருக்கு, மனுஷனுக்கு கோளாறுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படியானாக்க அதெல்லாம் வாய்ப்பிடுமா, பெருமை வாய்ப்பிடுமா கேட்கறது வரான். வேற ஒண்ணு அப்படி இல்லப்பா, இது பேச்சுக்கு சொல்லணுமே தவிர்த்து இது கம்யூனிட்டிடானாக்க அவன் தட்டார கம்யூனிட்டுறதுக்கு அப்படி இல்லை, ஆள் ஓடிப்பட்டா சொல்லணும். அதுதான் நோக்கமே தவிர்த்து இது நோக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேற வேற சந்தேகங்கள் உண்டா? ஹலோ, சரிண்ணா, அடுத்து போலாமா? ஹலோ, ஒரு நிமிஷம் சுவாமி, பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விட்டு வந்து நீங்க சொல்லும்போது இன்ட்ரோடக்ஷன்ல அதுல இந்த சில சமயப்படுபவை விட்டிலங்கா பண்புகள் அப்புறம் உருவப்படுத்தப்படுபவை அப்படின்னு சொல்லி 2 பிரித்து கொண்டு ஆராயப்படுகிறதுன்னு சொல்லும்போது நிறைய இதாயிடுச்சு, பேசுறது கிளாரிட்டி இல்ல. சரி சொல்லுங்க. விட்டிலங்கா பண்புகள் உருவப்படுத்தப்பட்டவை இப்ப நம்ம பார்த்தது இல்லையா, வலது இடது தலை அதெல்லாம், அது பண்புகள் அன்பு மற்ற குணங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த விட்டிலங்கா பண்புகள் அது இந்த ஆரம்பத்துல பார்த்த சுவாமித்துவம் அதெல்லாமா? நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்றோம் இல்லையா ஒரு இதுக்கு, forces are to be in equilibriumனாக்க அது நெசசரி கண்டிஷன் என்ன? either they should be concurrent, or when they are parallelனாக்க அது parallelனாக்க ஆப்போசிட்ல parallel இருக்கணும். ரொம்ப சிம்பிள் திங். ஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, number of forces are acting அப்படினாக்க அந்த the particle are which acting is in equilibriumனாக்க then the forces must be concurrent. இல்லைனாக்க இருந்தா ஆனந்தம். பிரம்மத்துக்கு முக்கியமான பண்பு என்ன? ஆனந்தம். நம்ம எதுக்காக நம்ம கிடையாது, மகிழ்ச்சி இருக்கலாம். எப்பெல்லாம் மகிழ்ச்சி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் துயரமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எல்லாம் இல்லாம மகிழ்ச்சியோ துயரமோ இல்லாம ஒரு டிராங்குவல் ஸ்டேஜ் இருக்கு, அது இருக்கு, அது ஆனந்தம். அந்த ஆனந்தம் பிரம்மத்திட்ட தான் இருக்கு. அதனாலதான் நம்ம அதுகிட்ட போன அபிப்பிராயப்படுறோம். ஆக பிரம்மத்துக்கு ஒரு வீட்டிலங்கா பண்புனா அதை விட்டு இன்றியமையாத ஒரு பண்பு நெசசரி கண்டிஷன் சொல்றோம். நெசசரி கண்டிஷன் சத்தியம், ஞானம், ஆனந்தம், இது பிரம்மத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பண்பு. ஆனால் அப்படி காட்டி கொடுக்கப்பட்ட பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னன்னாக்கா ஆனந்தம். அது மற்ற பண்பு நிறைய இருக்கு. நான் சொன்ன சௌலபியம், சௌசீல்யம், சுவாமித்துவம் என்ன இருக்கு. ஆனால் ஆனந்தங்கிற பண்பு வந்து பிரம்மத்துக்கு எப்பவுமே இருக்கு. நம்ம அதை டார்கெட்டா வச்சுதான் போறோம். நம்ம நோக்கமே அளவில்லாத ஆனந்தத்தை அடையறதான். முதல்ல இருந்து ஆரம்பிச்சதான். மற்ற எத்தனையோ லௌகிகமா எல்லாம் சால்வ் பண்றோம். அது கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கலாம், அது மகிழ்ச்சி கிடைக்கலாம். ஆனா அந்த மகிழ்ச்சியும் அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும். ஆனால் எந்த இடத்துக்கு போனாக்க அளவற்ற ஆனந்தமும் முடிவற்ற ஆனந்தம் கிடைக்குமோ அதுதான் பிரம்மம். ஆக நம்ம எதுக்காக பண்றோம்? பிரம்மத்தை அடையணும்னு இதுக்காக தான் பண்றோம். ஆகவே சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்ம அப்படிங்கிற பண்புகள் சொல்றதோட சேர்த்து ஆனந்தமும் பிரம்மத்துக்கு உள்ள ஒரு இன்றியமையாத பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி, புரியுது. அப்புறம் வேற விட்டிலங்காங்கிறது வந்து இட் இஸ் a must necessity பண்பு. இன்றியமையாத பண்பு. மனுஷன் சொன்னோம்னாக்க அவருக்கு இந்த அவயவம் இருக்கணும் இல்லையா, அதான் விட்டிலங்கா பண்பு. அப்புறம் it is a necessary condition. சத்தியம், but for that you cannot consider that. சத்தியம் அந்த லைன் திருப்பி சொல்லுங்க சுவாமி, நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. சத்தியம் என்னமா? நீங்க சத்தியம் அனந்தம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம். ஓகே, ஆமா. சத்தியம் ஞானம் முதல்ல பிரம்மத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் வருது. ஆச்சா, அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்லணும். இப்போ நம்ம கேஸ் சொல்லணும்னாக்க எவ்ரிதிங் இஸ் a gas, it is common. குளோரினோ, ஆக்சிஜனோ, ஹைட்ரஜனோ எல்லாம் கேஸ். ஆனால் குளோரின் அப்படின்னாக்க அது கலர் கிரீன் ஷேடோ கேஸ் சொல்லணும். ஒரு கரோசிவ் ஸ்மெல் இருக்கும். ஆக்சிஜன் கலர்லெஸ் கேஸ், நைட்ரஜன் கலர்லெஸ் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கலர்லெஸ் கேஸ். அப்படி கலர்லெஸ் கேஸ் வச்சு அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக பண்பு இல்லையா? ஆக்சிஜன் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஸ்டன், ஹைட்ரஜன் கம்பஸ்டிபிள், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆப்போசிட் கம்பஸ்டன். அதனால இதெல்லாம் தனித்தனியா பண்ணிச்சு. இதுக்கு கார்பன் டை ஆக்சைடு எப்படி பண்றீங்க? டெஸ்ட் பண்றச்சே அதுல கார்பன் டை ஆக்சைடு ஃப்ளேம் கொடுப்பா அணைஞ்சு போகுது. ஸோ அது கார்பன் டை ஆக்சைடு தெரியும். அந்த மாதிரி. வேற உங்க ஜமீலா, உங்களுக்கு டவுட் இல்லையா? இல்ல சுவாமி, கிளியரா. ரைட். உங்க பிரியமதா?
இன்னைக்கு பிரேமதாம வரலன்னு நினைக்கிறேன். இதுல வரல. வரலையா? ஜெயலட்சுமி சரி, தான் சரி. வரல. இதான். நீங்க தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கேட்பீங்க, அதனால கேட்டேன். ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கறேன். அப்புறம் வேற ஏதாவது டவுட்ஸ்? அடுத்த கிளாஸ்ல பிரச்சனை கேட்க போயிடுவேன். ஸ்ரீரங்கம் போயிடுவேன். விட்டு எனக்கு தொந்தரவு இருக்கும். இங்க என்ன இருக்கு, இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்டியூட் ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியல. எனக்கு அவ ஏதோ மண்டையோட சொல்லி கொடுக்குறா, ஆனா என் மண்டையில அது ஏறவே மாட்டேங்கிறது. அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கிறா, இது புரிய மாட்டேங்குது எனக்கு. சோ ஐ எம் நாட் a man for this age. அவ்வளவுதான். சுவாமி சூப்பரா இன்னைக்கு நடத்தி முடிச்சிட்டீங்க. அதான் இதுக்கு நடத்த எனக்கு அவ்வளவு திருப்தி இல்ல. விவரமா சொன்ன முடியல. அதான். சரிம்மா, இதோட முடிச்சுக்கலாமா? ஹலோ, முடிச்சுக்கலாம் சுவாமி. ரைட். ஆழ்வாரி மருமனார் ஜெயத்ரலேஸ்வரம் ஆச்சாரிய திருலேஸ்வரம் ராமானுஜாரியா நம பரமயோகினே சூத்ராணம் அந்தர்கரம் அசீசமதே. நமஸ்காரம் சுவாமி. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? கேட்கலாம் சுவாமி.